ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ். பிகினர்ஸ் வந்து இந்த வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். கீப் இட், வைத்து கொள்ளுங்கள். கீப் இட் வித் யூ அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் ஆட் பண்ணிங்கன்னா இது ஒரு பெரிய சென்டென்ஸ் ஆயிரும். வாட்ச் இட், அதை பாருங்கள். வாட்ச் இட் அப்படிங்கிற போது ஏதாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்னா அது என்ன நேம்னு தெரியலன்னா வாட்ச் இட்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ வாட்ச் இட், அதை பாருங்கள். கம் சூன், சீக்கிரம் வா. கம் சூன் வி ஹாவ் டு கோ. அந்த மாதிரி கூட சென்டென்சஸ் ஆட் பண்ணும்போது ஒரு பெரிய லாங் சென்டென்ஸ் ஆயிரும். கம் சூன் யாராவது ஒருத்தவங்கள நீங்கள் கிளம்பும்போது கூப்பிடலாம். தென் பிளான் இட், திட்டமிடுங்கள். பிளான் பண்ணுறதை பற்றி நீங்கள் ஏதாவது பேசும்போது பிளான் இட் அக்கார்டிங்லி ஒரு வேர்டு கூட ஆட் பண்ணால் இது ஒரு பெரிய சென்டென்ஸ். டேக் இட், எடுத்துக்கொள். ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு இல்லை தண்ணி ஏதாவது ஒன்று கொடுக்கணுன்னா டேக் இட்னு நீங்கள் வேர்டு யூஸ் பண்ணி அந்த இடத்துல பேசி மேனேஜ் பண்ணலாம். இன்னும் வேர்ட்ஸ் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுட்டு கூட டேக் இட் அப்படிங்கிறதுக்கு இட்டுக்கு பதிலாக வேறையும் போடலாம். கம் அகைன், மீண்டும் வருக. திரும்ப வாங்கன்னு சொல்லும்போது கம் அகைன், விசிட் அகைன். கம்முக்கு பதிலாக விசிட்டும் நம்ம போட்டுக்கலாம். மீண்டும் வருக. கம் அகைன் யாராவது ஒருத்தங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி வா அப்படிங்கிறது அர்த்தம். கம் ஃபாஸ்ட்டு, வேகமாக வேகமாக வான்னு சொல்கிறோம் இல்லையா. கம் ஃபாஸ்ட்டு, இட்ஸ் லேட்டுன்னு கூட சேர்த்திட்டா அது ஒரு பெரிய சென்டென்ஸ். கம் ஃபாஸ்ட்டு, வேகமாக வா. கம் இன்சைடு, உள்ளே வா. ஒரு ஸ்டூடெண்ட்டே வெளியே நிற்கிறேன்னா கம் இன்சைடுன்னு சொல்கிறோம்னா உள்ளே வா. 1 or 2 வேர்ட்ஸ் ஆட் பண்ணால் இது பெரிய சென்டென்ஸாக மாறிடும் உங்களுக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.